அதுக்கப்புறம் வந்து பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க. பிளாக்ல டிக்கெட் விற்று இவ்வளோ சம்பாதிச்சவங்க வந்து நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னாக்கா எப்படி சம்பாதிக்காமல் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாப்புல ஒரு கேள்வி. இப்போ இவ்வளோ க்ரௌட் ஃபண்டிங் வாங்கின இந்த நாய் இருக்கான் இல்லையா, இவன் பிளாக்ல டிக்கெட் விற்றுருக்க மாட்டானா? ஒரு 10 டிக்கெட் பல்காக புக் பண்ணி அதை ஒரு 500 ரூபா 1000 ரூபா அப்படின்னு விற்றுருக்க மாட்டானா? யோசிச்சு பாருங்க நீங்கள். இப்போ இவன் விற்க மாட்டான், நான் விற்கலை, உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, தளபதியோட ரசிகர்கள் விற்றாங்கன்றதுக்கு உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா? நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு தேட்டர் அப்படின்னாக்கா மேலே இருக்க ஒரு 2-3 ரோ வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் ஓனர், அவர் தெரிஞ்சவர், அவர் வந்து பிளாக் பண்ணி வச்சுப்பார். அடுத்த ஒரு 2 ரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேட்டரோட மேனேஜர், அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் அவங்களுக்காக எடுத்துப்பாங்க. அதுக்கடுத்து கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடி நிறுவனங்கள் பல்காக புக் பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்து கீழே இருக்கிறதா அந்த தேட்டரில் சம்மந்தப்பட்டவங்க அவங்க வாங்கி பிளாக்ல விற்கிறதோ ஏதோ ஒன்று பண்ணுறது. இப்போ தளபதி ஃபேன்ஸ் தான் பிளாக்ல விற்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்போ விடாமுயற்சி படத்துக்கும் ரோஹிணி தேட்டரில் பிளாக்ல விற்றாங்களா, அதுவும் தளபதி ஃபேன்ஸா? வெறும் 15,000 ரூபாய் நண்பனுக்கு உதவி பண்ண முடியல இந்த நாய்க்கு, அதுக்கு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கான். இவன் தளபதியை வந்து விமர்சிக்கிறான்.